வணக்கம். இந்த வீடியோல எலக்ஷன் ரிசல்ட் டே அன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்? எந்த மாரி ட்ரேடிங் பிளான் பண்ணலான்றத பார்க்கலாம். இந்தியாவோட எலக்ஷன் ரிசல்ட்டு ஜூன் 4த் குடுத்துருக்குறாங்க. ஸோ ஜூன் 4த் எப்படி இருக்கும்? எந்த மாரி ட்ரேடிங் பிளான் பண்ணலான்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இதான் நான் ஏற்கனவே பேசியிருந்தேன். அதாவது பிஜேபி ஒரு 330லேருந்து 340 சீட்ஸ் வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்க மாதிரி தெரியுது. அதாவது 330, 340ன்றது எனக்கு தெரியாது. அதாவது எனக்கு வந்து இங்கேருந்து ஒரு 8% இன்கேஸ் மூவ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கோ அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ தட் பிஜேபியும் ஒரு 330, 340 வின் பண்ணிச்சுன்னா அது வந்து ஒரு ரீசன் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எலெக்ஷன்ஸ் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இப்போ தான் நம்ம ஓட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஏப்ரல் 19th ஆரம்பித்தோம். ஸோ அதோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 22,150 நிஃப்டி. ஸோ அங்கேருந்து ஒரு 8% மூவ் ஆச்சுன்னா மார்க்கெட் ஒரு 23,800 போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். பட் இது எப்படின்னா கரெக்டாக அன்றைக்கி ரிசல்ட் அன்றைக்கி இது போகும் அப்படின்லாம் கேட்காதீங்க. மேபி மேலேருந்தே ஒரு ரேலி ஆரம்பிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ தட் அங்கேருந்து ஒரு 8% அப் மூவ் மார்க்கெட் போகலாம். ஓகே, இது வந்து எக்ஸாக்டாக 4th ஜூன் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். இது ஒரிஜினல் சார்ட்டு, இது இன்வர்ஷன் சார்ட்டு. சிம்பிளாக சொல்லணும்னா அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு ட்ரெண்டும் செகண்ட் ஹாஃப் இன்னொரு ட்ரெண்டும் இருக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அன்றைக்கி ரிசல்ட் டே தான் ஒரே சைடு போகுன்ற மாதிரி எதிர்பார்க்காதீங்க. அன்றைக்கி வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு எகெயின்ஸ்ட் தி ட்ரேட் பண்ணால் we can able to make money. ஸோ இந்த ரெண்டுத்தில் இது வந்து ஒரிஜினல் சார்ட் இது தான். பட் இது அப்படியே உல்டாவாக இது வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மூவ் எப்படி இருக்குன்றதை பார்த்தாலே நம்ம நெக்ஸ்ட் மூவ் எந்த சார்ட்டுன்றதை கண்டுபிடிச்சிக்கலாம். பட் நீங்கள் ஏதாவது ஒரு டெக்னிக்கல் பேராமீட்டரை வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா ஃபாஸ்ட்டாக அந்த ஜிக்ஸாக் இருக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் எங்களுடைய ட்ரேடிங் பிளானாக இருக்கும். ஸோ செகண்ட் ஹாஃபை ட்ரெண்ட் ரிவர்சல் எதிர்பார்த்து ட்ரேட் பண்ணுவோம். எலெக்ஷன் ரிசல்ட் டே ஜூன் 4th அன்னைக்கு. தேங்க்யூ ஸோ மச். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.